பிக் பாஸோட இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது ப்ரோமோ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜூலி திருந்தவே திருந்தாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஓப்பனிங்கில் செகண்ட் ப்ரோமோவில் ரைஸா கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நிற்க வச்சு டைட்டாக அரையணும்னா யாரை அரைவீங்கன்னு கேட்குறப்ப ரைஸா அற்புதமான பதில் சொல்கிறாங்க, ஓவியாவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்ன ஒரு புத்தியோ இந்த இரண்டு பேருக்கும் என்பது தெரியலை. நாய்வாலை நிமித்த முடியுமானா சத்தியமாக நிமித்த முடியாது அப்படிங்கிறத ஜூலி திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிறதா எனக்கு புரியுது. அதுக்கடுத்து நேற்று கொடுத்த அந்த லீடோட அந்த ப்ரோக்ராம் இது கொடுக்குறாங்க. ஜூலியை அந்த ரெட் கார்பெட்டில் நிற்க வச்சு ஓவியா இழுக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ். அந்த கேமில் ஜூலி என்ன பேசிச்சுன்னு தெரில. ஓவியா அவ என்ன சொன்னா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் பேசுறாங்க. கட் பண்ணா அதுக்கடுத்து ஸ்னேகன் என்ன சொல்றாருன்னா, இதை மாதிரி ஓவியாவை ஏதோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, விளைவு விபரீதமா போயிடும் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து ஓவியா பாத்ரூம்ல போய் அழுதுட்டு இருக்கிறப்ப ஆரவ் அண்டு ஸ்னேகன் ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்றாங்க. அப்போ ஓவியா நான் எவ்வளவுதான் பொறுத்து போறது, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, உடனே நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு ஓவியா ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கண்ணீரோட பேசுகிறாங்க. இந்த ப்ரொமோ பார்க்குறப்ப நமக்கே ஒரு சின்ன ஃபீல் வருது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. ஏன் ஓவியா மேலே மறுபடியும் இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றதா அப்படின்னு தெரில. ஜூலி தான் இதுக்கு எல்லாத்துலேயும் பேசிக்காக காரணம் இருக்காங்க. நாய்வாலை நிமித்த முடியுமானா நிமித்த முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்குறப்ப சரி ஓகே, அதுக்கடுத்து தன்னோட தவறை நியாயப்படுத்தாமல் திருத்திக்க முயற்சி பண்ணியிருப்பாங்களோ, நேற்று தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ திருத்திக்கணும், அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க, ஜூலிக்கு லட்சம் சூடு வச்சாலும் திருந்தாது போல. அப்படிதான் இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்குறப்ப எனக்கு தோணுது. இன்னைக்கு முழு எபிசோட் பார்த்தாதான் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிய வரும். கண்டிப்பாக இன்னைக்கு ஜூலிக்கும் ஓவியாக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. ஓவியாவை ஜூலி ஏதோ பேசியிருக்காங்கன்னு தெரியுது. சி டோல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையும், அதுக்கடுத்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, என்னால் இங்கே இருக்க முடியாது, போகணும் அப்படின்னு ஓவியா எமோஷ்னலாக அழுகிறத பார்க்குறப்ப ஜூலி ஏதோ மரியாதை குறைவான வாசகங்களை பயன்படுத்தியிருக்காங்க போல தெரியுது. ஜூலி இன்னும் என்ன இது, அது என்ன ஜென்மம்னு எனக்கு இன்னும் புரியலை. எனக்கு ஒரு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்களோ, வெளியே இந்த பொண்ணு எப்படி வாழ போகுதோ, அந்த ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் எல்லார் மனதுக்குள்ளும் இருக்கும். எனக்குள்ளும் அது இருந்தது. திருந்த இத்தனை சந்தர்ப்பங்கள் கொடுத்தும் திருந்தாத ஒரு ஜென்மம் ஒரு சூடு இல்லை, லட்சம் சூடு வைத்தாலும் திருந்தாது அப்படிங்கிறதா புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு என்னோட கருத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி.